தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகத்தில் இனி நேர்காணல் மட்டும்தான் நடைபெறும். கால் லெட்டர் வந்து எல்லாத்துக்குமே முடிச்சுட்டாங்க. கால் லெட்டரை பற்றி தயவுசெய்து எதுவுமே கேட்காதீங்க. 100% எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சுட்டாங்க. இனி கால் லெட்டர் வரல அப்படின்னா அவங்க அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை மட்டும்தான் இங்கே அணுகணுங்க. ஸோ இந்த 2025 உண்டான கால் லெட்டர் அனைத்து பேருக்குமே அனுப்பி வச்சது உறுதியாக்கப்பட்டுள்ளது. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இனி எல்லாத்துக்குமே கால் லெட்டர் அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேர் கால் லெட்டர் வரும் அங்கங்கே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்டிசியோடைய கால் லெட்ரு இனி யாருக்குமே வராது. 100% பேருக்கு கால் லெட்டர் எல்லாமே அனுப்பி வச்சதுனால இன்னும் ஒரு சில தினங்களில் நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நேர்காணலில் ஒரு 5 வகையான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அந்த 5 சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஃபிட்னஸ், ஐஇ, ஹியர், டாலரன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டுமே எங்கே வாங்குறீங்க? இந்த 5 சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனை எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே போயிட்டு நீங்கள் 5 சர்டிஃபிகேட்டுமே ஒரே இடத்துல அங்கே இருக்கிற சிவில் சர்ஜனே போடலாம். அது மட்டுமே கிடையாது, அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டி வாங்கிக்கலாம். சில சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக ஃபோட்டோ ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஜிஹெச்எஸ்க்கு போயிட்டு செக்யூரிட்டி கேட்டாலே சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையே வேண்டாம். இந்த மாதிரி தாங்க 5 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கலாம். இல்லை அவங்கக்கிட்டே கூட ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்கும், அதே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது சார், நான் பேட்ச் எல்லாம் போடலை, கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா கேட்குறீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பேட்ச் போடலாம் என்ன உங்களை கண்டக்டராகவும் எடுக்க போகிறாங்க, கவலையே விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது டிரைவிங் சர்டிஃபிகேட் இருந்து கண்டக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பதவிக்கு உங்களை போட்டுக்குவாங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும், இல்லை கிடைக்க வாய்ப்பை நீங்கள் நழுவி விடுங்க. ஸோ என்கிட்ட கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குது, இல்லை கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இன்டர்வியூ போகாதீங்க. டைம் வேஸ்ட்டு, உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. 2 லைசன்ஸ் இருக்கிறவங்க போங்க. ஆனால் 2 லைசன்ஸ் வச்சுருந்தா ஏதோ ஒரு பதவிக்கு உங்கள் கேட்குற பதவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கண்டக்டர் கொடுங்க அப்படின்னா கண்டக்டர் கொடுப்பாங்க, டிரைவர் கொடுங்கன்னா டிரைவர் கொடுக்க போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் நடத்த போகிறாங்க. இன்டர்வியூ 20 மதிப்பெண்கள் நடத்துது. இந்த 40 மார்க்கு நீங்கள் வேறு 25 எடுத்தாலே போதும். கண்டக்டர், டிரைவருக்கெல்லாம் இன்டர்வியூக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 எடுத்தாலே போதும். ஒட்டுமொத்தமாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மதிப்பெண்கள் 100 மார்க்குக்கு எடுத்தாலே உங்களுக்கு நிச்சயமாக வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும். 60 ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் ஒரு 20-80 மதிப்பெண்கள், 150க்கு 80 எடுத்தாலே நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். இதில் கவலையே பட வேண்டாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுடைய சில கைடன்ஸை தான் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்லிகிட்ருக்கேன். இந்த கைடன்ஸை பின்பற்றினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக ஆகிடும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் லெட்டரை பார்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ கால் லெட்டரை நீங்கள் பாருங்கள். கால் லெட்டரில் சில முக்கியமான தகவல்கள் இருக்குங்க. அந்த கால் லெட்டரை பேஸ் பண்ணி தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உங்களை இன்டர்வியூக்கே கூப்பிட்றாங்க. 18 மாத எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ அது இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ கால் லெட்டர் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேர்காணல் எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மண்டல வாரியாக இருக்கிற மாவட்ட தலைமையக போக்குவரத்து கழக அலுவலகத்தில் உங்களுக்கு நேர்காணல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போக்குவரத்து கழகத்தில். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. போக்குவரத்து கழகத்துடைய முக்கியமான தகவல்களாக இது இருந்துகிட்ருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அந்த கட் ஆஃபை தான் நம்ம சொல்ல போகிறேன். டிரைவர் கம் கண்ட்ராக்டர் GT 35, BC 33, BC முஸ்லிம் 32, MBC 31, SC 30, SC 29, ST 28, PCM 27. ஸோ எக்ஸர்விஸ்மெண்ட் டிரான்ஸ்டூட வந்து 20-25, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் 40-25, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டு 40-25, இன்டர்வியூ 20-10.
ஸோ நேர்முக தேர்வு வந்து தான் நடத்த போகிறாங்க. நேர்முக தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வும் நிச்சயமாக இருக்குது. 3224 வேகன்சிஸ் இருக்குது. கூடுதலாக ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறதா சில அன்அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து காலத்தில் வேகன்சிஸ் உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் இருந்தால் பணி இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் நேர்காணலில் ரிஜெக்ட் ஆகி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேர்காணல் போகிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கும் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ புதிதாக இந்த மண்டல வாரியாக தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பி முடிச்சுட்டாங்க. அந்தந்த மண்டல வாரியாக அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20லேருந்து 30 மார்க் நீங்கள் எழுத்து தேர்வில் பெற்றிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு கால் லெட்டர் வந்துட்டுருக்கோம். அதனால் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். கால் லெட்டரில் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. செப்டம்பர் 22லேருந்து 21லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி சொல்கிறாங்க. நடுவில் சனி ஞாயிறு போனதுனால செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 22 வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 20 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ரெடி ஆகிக்கோங்க. தயவுசெய்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதனால் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் 20 மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்துடைய கட் ஆஃபை பார்க்கலாம். ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டி 20. அடுத்து சேலம் ஜிடி 29, பிசி 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20. கோயம்புத்தூர் ஜிடி 31, பிசி 30, எம்பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20. கும்பகோணம் பார்க்குறப்ப ஜிடி 27, பிசி 32, முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டி 25ங்க. அடுத்து திருநெல்வேலியை பார்க்குறப்ப ஜிடி 30, பிசி 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20ங்க. அடுத்து திருநெல்வேலி ஜிடி 30, பிசி 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 22ங்க. எம்டிசி சென்னை பார்க்குறப்ப ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 28, எஸ்சி 27, எஸ்சிஏ 25, எஸ்டி 25, பிஎஸ்டியும் 25. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து கழகத்தில் இனி நேர்காணல் மட்டும்தான் நடைபெறும். கால் லெட்டர் வந்து எல்லாத்துக்குமே முடிச்சுட்டாங்க. கால் லெட்டரை பற்றி தயவுசெய்து எதுவுமே கேட்காதீங்க. 100% எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சுட்டாங்க. இனி கால் லெட்டர் வரல அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இங்கே அணுகணுங்க. ஸோ இந்த 2025க்கு உண்டான கால் லெட்டர் அனைத்து பேருக்குமே அனுப்பி வச்சது உறுதியாக்கப்பட்டது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இனி எல்லாத்துக்குமே கால் லெட்டர் அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அனுப்ப மாட்டாங்க. நிறைய பேர் கால் லெட்டர் வரும் அங்கங்கே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் வரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. அவ்வளோதான் முடிஞ்சின்னு சொல்லலாம். டிஎன்பிஎஸ்டிசியோடைய கால் லெட்ரு இனி யாருக்குமே வராது. 100% பேருக்கு கால் லெட்டர் எல்லாமே அனுப்பி வச்சதுனால இன்னும் ஒரு சில தினங்களில் நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நேர்காணலில் ஒரு 5 வகையான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். அந்த 5 சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஃபிட்னஸ், ஹியர், டாலரன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டுமே எங்கே வாங்குறீங்க? இந்த 5 சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனை எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே போயிட்டு நீங்கள் 5 சர்டிஃபிகேட்டுமே ஒரே இடத்துல அங்கே இருக்கிற சிவில் சர்ஜனே போடலாம். அது மட்டுமே கிடையாது, அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டாச்சு காப்பீஸும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டி வாங்கிக்கலாம். சில சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக ஃபோட்டோ ஓட்ட வேண்டியதாக இருக்கும்.
அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஜிஹெச்எஸ்க்கு போயிட்டு செக்யூரிட்டி கேட்டாலே சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஆப்போசிட்டில் இருக்கிற ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவலையே வேண்டாம். இந்த மாதிரி தாங்க 5 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கலாம். இல்லை அவங்கக்கிட்டே கூட ஒரு சில ஃபார்ம்ஸ் இருக்கும், அதே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. அது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது சார், நான் பேட்ச் எல்லாம் போடலை, கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், என்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் அப்ளை பண்ணலாமா கேட்குறீங்க. தாராளமாக அப்ளை பண்ணலாம், நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பேட்ச் போர்டுலாம் என்ன உங்களை கண்டக்டராகவும் எடுக்க போகிறாங்க, கவலையே விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது டிரைவிங் சர்டிஃபிகேட் இருந்து கண்டக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பதவிக்கு உங்களை போட்டுக்குவாங்க. ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும், இல்லை கிடைக்க வாய்ப்பை நீங்கள் நழுவி விடுங்க. ஸோ என்கிட்ட கண்டக்ட் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குது, இல்லை கண்டக்ட் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இன்டர்வியூ போகாதீங்க, டைம் வேஸ்ட்டு, உங்களை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருந்தால் தயவுசெய்து விட்டுருங்க. 2 லைசன்ஸ் இருக்கிறவங்க போங்க. ஆனால் 2 லைசன்ஸ் வச்சுருந்தா ஏதோ ஒரு பதவிக்கு உங்கள் கேட்குற பதவியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு கண்டக்டர் கொடுங்க அப்படின்னா கண்டக்டர் கொடுப்பாங்க, டிரைவர் கொடுங்கன்னா டிரைவர் கொடுக்க போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க் நடத்த போகிறாங்க. இன்டர்வியூ 20 மதிப்பெண்கள் நடத்துது. இந்த 40 மார்க்கு நீங்கள் வேறு 25 எடுத்தாலே போதும். கண்டக்டர் டிரைவருக்கெல்லாம் இன்டர்வியூக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 எடுத்தாலே போதும். ஒட்டுமொத்தமாக இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மதிப்பெண்கள் 100 மார்க்குக்கு எடுத்தாலே உங்களுக்கு நிச்சயமாக வந்து பணி வாய்ப்பு கிடைக்கும். 60 ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வில் ஒரு 20-80 மதிப்பெண்கள் 150க்கு 80 எடுத்தாலே நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் பணி வாய்ப்பு கிடைக்கும். இதில் கவலையே பட வேண்டாம். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுடைய சில கைடன்ஸை தான் நான் இப்போ உங்களுக்காகவே சொல்லிகிட்ருக்கேன். இந்த கைடன்ஸை பின்பற்றினாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக ஆகிடும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் லெட்டரை பார்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஸோ கால் லெட்டரை நீங்கள் பாருங்கள். கால் லெட்டரில் சில முக்கியமான தகவல்கள் இருக்குங்க. அந்த கால் லெட்டரை பேஸ் பண்ணி தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உங்களை இன்டர்வியூக்கே கூப்பிட்றாங்க. 18 மாத எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ அது இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ கால் லெட்டர் பெற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேர்காணல் எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மண்டல வாரியாக இருக்கிற மாவட்ட தலைமையக போக்குவரத்து கழக அலுவலகத்தில் உங்களுக்கு நேர்காணல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போக்குவரத்து கழகத்தில். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. போக்குவரத்து கழகத்துடைய முக்கியமான தகவல்களாக இது இருந்துகிட்ருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அந்த கட் ஆஃபை தான் நம்ம சொல்ல போகிறேன். டிரைவர் கம் கண்ட்ராக்டர் GT 35, BC 33, BC முஸ்லிம் 32, MBC 31, SC 30, SC 29, ST 28, PCM 27. ஸோ எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 20-25, டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் 40-25, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் 40-25, இன்டர்வியூ 20க்கு 10. ஸோ நேர்முக தேர்வு வந்து தான் நடத்த போகிறாங்க. நேர்முக தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்குவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் உயர்வும் நிச்சயமாக இருக்கும். 3224 வேகன்சிஸ் இருக்குது. கூடுதலாக ஒரு 1500 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறதா சில அன்அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து காலத்தில் வேகன்சிஸ் உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் இருந்தால் பணி, இல்லைனா இல்லை அப்படின்றத நீங்கள் நேர்காணலே ரிஜெக்ட் ஆகி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேர்காணல் போகிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணி கிடைக்கும் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாதுங்க. ஸோ புதிதாக இந்த மண்டல வாரியாக தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர்ஸ் எல்லாமே அனுப்பி முடிச்சுட்டாங்க. அந்தந்த மண்டல வாரியாக அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20-30 மார்க் நீங்கள் எழுத்து தேர்வில் பெற்றிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு கால் லெட்டர் வந்துட்டுருக்கோம். அதனால் போயிட்டு நீங்கள் கேட்கலாம். கால் லெட்டரில் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. செப்டம்பர் 22 21 வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் சொல்கிறாங்க. நடுவில் சனி ஞாயிறு போனதுனால செப்டம்பர் 22 அக்டோபர் 22 வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 20 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ரெடி
ஆகிக்கோங்க. தயவுசெய்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதனால் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் 20 மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்துடைய கட் ஆஃபை பார்க்கலாம். ஜிடிக்கு 30, பிசிக்கு 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 26, எஸ்சி 25, எஸ்டி 20, பிஎஸ்டி 20. அடுத்து சேலம் ஜிடி 29, பிசி 28, பிசி முஸ்லீம் 27, எம்பிசி மற்றும் டிஎன்சி 26, எஸ்சி 25, எஸ்சி 24, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20. கோயம்புத்தூர் ஜிடி 31, பிசி 30, எம்பிசி முஸ்லீம் 29, எம்பிசி மற்றும் டிஎன்சி 24, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20. கும்பகோணம் பார்க்குறப்ப ஜிடி 27, பிசி 32, முஸ்லீம் 31, எம்பிசி மற்றும் டிஎன்சி 29, எஸ்சி 27, எஸ்சி 25, எஸ்டி 25, பிஎஸ்டி 25ங்க. அடுத்து திருநெல்வேலியை பார்க்குறப்ப ஜிடி 30, பிசி 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 20ங்க. அடுத்து திருநெல்வேலி ஜிடி 30, பிசி 29, பிசி முஸ்லீம் 28, எம்பிசி மற்றும் டிஎன்சி 27, எஸ்சி 25, எஸ்சி 20, எஸ்டி 20, பிஎஸ்டியும் 22ங்க. எம்டிசி சென்னை பார்க்குறப்ப ஜிடி 35, பிசி 33, பிசி முஸ்லீம் 30, எம்பிசி 28, எஸ்சி 27, எஸ்சிஏ 25, எஸ்டி 25, பிஎஸ்டியும் 25. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.